அப்படின்னா உன் அப்பங்காரன் சம்மதம் இல்லாமலே நீ ஒரு முடிவுக்கு வந்துட்டேன்னு சொல்லு. நீங்க அங்கீகரிக்காம போறதுக்கு இது அபாயமான முடிவில்ல. அமெரிக்காவில இருந்து இந்தியா வந்து நம்ம ஏமாத்த நினைச்ச அந்த ஸ்மக்லரை விட இந்தியாவில இருந்து அமெரிக்கா போய் பெரிய சிங்கரா பேரும் புகழ் சம்பாதிச்சிருக்கிற மிஸ்டர் அப்பாஸ் ரத்னகுமார் கோடி மடங்கு தேவல. அப்பாஸ் ரத்னகுமாரா? அது என்ன பேரு? பாப் சிங்கர் அப்பாஸ் கேள்விப்பட்டது இல்லையா? அவங்களை சிக்காகோல தோக்கடிச்சு அப்பாஸ் ரத்னகுமார்ங்கிற விருது வாங்கியிருக்காரு. அப்பா, அவ்வளவு பெரிய சிங்கரா? ஆமா டாடி, நம்ம குப்புசாமி மாமா வீட்டுல தான் அவர் தங்கி இருக்காரு. மாமாக்கு அவரு தூரத்து உறவுக்காரராம். அவருக்கு அவ்வளவு பெரிய உறவு இருக்கிறதா எனக்கு தெரியாத. அது என்னமோ எனக்கு தெரியாது டாடி. அவரை தவிர நான் வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஆல்ரைட், குப்புசாமிக்கு உடனே சொல்லி அனுப்புறேன். ஐயோ, அப்படி சொல்லிட்டா அவர் தப்பா நினைக்க மாட்டாரு. அவருக்கு நேரமே கிடைக்காது டாடி. நீங்களே நேர்ல போய் பேசினா தான் மரியாதை. என்னது, குப்புசாமி வீட்டுக்கு நான் போறதா? அதுக்காக இல்ல, உங்க வருங்கால மாப்பிள்ள இருக்கிற இடத்துக்கு பொண்ணை பத்தி நீங்களே போறதானே உங்களுக்கு மரியாதை. போயிட்டு வாங்க டாடி ப்ளீஸ். வணக்கம் மாமா, சௌக்கியம் தானே? என்ன தங்கச்சி, நல்லா இருக்கியா? யாரு? கணபதி நாயுடு அவர்களா? நீங்க எனக்கு வணக்கம் சொல்றீங்களா? இப்ப நான் தண்ணி அடிச்சிருக்கேனா இல்ல நீங்க தண்ணி அடிச்சிருக்கீங்கன்னு சந்தேகமா இருக்கு. மன்னிச்சிருங்க மாமா, ஏதோ ஆத்திரத்துல அன்னைக்கு அப்படி நடந்து போச்சு. அதுக்கு சாரி சொல்லத்தான் நான் வந்திருக்கேன். நீங்க வந்தது அதுக்கு மட்டும் தானா? வேற ஏதாவது விஷயம் இருக்கா? இருக்கிறதுனால தான் நான் உங்களை தேடி வந்திருக்கேன். உங்க தூரத்து சொந்தக்காரர் அமெரிக்காவில இருந்து வந்திருக்காராமே, யார் அவரு? ஆமா, வந்திருக்காரு. எங்க பெரியண்ணாவோட மனைவியோட தம்பியோட மச்சானோட பிள்ளையோட ஒண்ணு விட்ட மாமனாருக்கு பெரியம்மா பேர. உனக்கும் மாப்பிள்ளை முறைதான். அதான் வந்துட்டு இருக்காரு. பேசு, ஆனா ஜாக்கிரதையா பேசு. அவர் ஒரு டைப்பு. நீ ஒரு கோடு போட்டா அவன் அதுல ரோடே போட்டுடுவான். போப்போ, வாடி, நமக்கு வேற வேலை இருக்கு. மிஸ்டர் ரத்னகுமார். ஹலோ, யார் நீங்க? ஐ ஆம் கணபதி நாயுடு. ஓ, லுக் மிஸ்டர் கணபதி நாயுடு, ஏதாவது டொனேஷன் கேட்க வந்தீங்களா? என்னது, என்ன பார்த்தா டொனேஷன் கேட்டு வந்த மாதிரியா தோணுது உங்களுக்கு? Why not? Why not? உங்களை விட டாம்பிகமா இருக்கிறவங்க எல்லாம் என்கிட்ட பணம் வாங்கிட்டு போவாங்க. You know something? நான் கொடுக்கிற டொனேஷன் வாங்குறதுக்கு கூட ஒரு அருகதை இருக்கணும். I mean to say status. ரூபா என் பொண்ணு உங்களை விரும்புறா. அந்த விஷயத்தை பத்தி பேசலாம்னு தான் வந்தேன். ஓ, நீங்க ரூபா டியர் ஃபாதர் அப்பா. Come on, come on, come on, come on. Please sit down. What do you like to have? Hot drinks, cool drinks, salting, bonvita, kanji? கஞ்சியா? வாட்? அது என்ன ட்ரிங்க்? It's an imported drink from Europa. Never mind it. It's especially made for people like you. Oh, I see. Yeah. Look, Mr. ரத்னகுமார், உங்க பேச்சிலையும் கூட நீங்க ஸ்மார்ட் தான். சாதாரணமா நான் இங்கெல்லாம் வர்றதில்ல. உங்களுக்காக, என் பொண்ணுக்காக நான் இங்க வந்திருக்கேன். Proceed, proceed. ரூபா உங்களை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு ஒத்த காலில் நின்னுகிட்டு இருக்கேன். What? Marriage? Hey. எத்தனை பேர் என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்துறாங்க தெரியுமா? தியேட்டர் கட்டி தரேங்கறாங்க, எஸ்டேட் எழுதி வைக்கிறேங்கறாங்க, கார் வாங்கி தரேங்கறாங்க. What can I do? Look, Mr. கணபதி நாயுடு, இதுக்கு முன்னால உங்களை வெல்கம் பண்ணிச்சே நாயிங்க. அதுக்கு செல்லமா குசியாலான்னு பேர் வச்சுக்கிட்டேன். குசியாலா டெக்ஸ்டைல்ஸ்ல கோடி ரூபாய்க்கு அந்த நாயிங்க பேர்ல ஷேர்ஸ் இருக்கு. அதுங்க ஃபுட்டுக்காக ஸ்பெஷல் ஏர்கிராஃப்ட்ஸ் அமெரிக்கால இருந்து ஒரு நாளைக்கு 4 ட்ரிப் அடிக்குது. இந்த மாதிரி நாங்க என்கிட்ட 40-50 இருக்கு. இப்போ சொல்லுங்க, எனக்கு தியேட்டர் தேவையா, எஸ்டேட்டுங்க தேவையா? சப்போஸ் என் ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த மாதிரி நான் கேட்கறேன்னு வச்சுக்கோங்க. will you give it? இந்த வார்த்தைய நீங்க எங்கயாவது கேட்டிருக்கீங்களா, இல்ல நீங்களே சொல்லிருக்கீங்களா? அதெல்லாம் இல்ல. நீங்க செல்வந்தர்னு கேள்விப்பட்டேன், எனக்கு சந்தோஷம். எனக்கு கூட கண்ணு கட்டின வரைக்கும் வயலும் தோட்டமும் இருக்கு. என் பெண்ணை கட்டிக்க அநேகம் பேர் வழிய வந்து பெண் கேட்கிறாங்க. இந்த பகுதியிலேயே நிறைய செல்வாக்கு இருக்கிற பெரிய மனுஷன்னு பேர் வாங்கிட்டேன். கண்ணு கட்டின வரைக்கும் வயல் எதுக்கு சார்? நமக்கு வேண்டியது எவ்வளவு? 6 அடி நீளம், 3 அடி அகலம், 4 அடி ஆழம். எனக்கு பணக்கார வீட்டு பொண்ணு வேண்டாம் சார். பிறந்த வீட்டு கௌரவத்தை சீதனமா கொண்டு வர பொண்ணு தான் வேணும். எனக்கு பெரிய மனுஷங்க வேண்டாம், நல்ல மனுஷங்க தான் வேணும். உங்களுக்கு தெரியாதது என்னங்க, பணத்தால எதை வேண்டாலும் செய்யலாம். எனக்கு இருக்கிற சொத்து சுகத்துல நீங்க எதை கேட்டாலும் என்னால தர முடியும். நான் நினைச்சதை நடத்தி காட்டுவேன். I see. என்னது? விசில். இந்த விசில்ல தான் இருக்கு விஷயம் எல்லாம். உள்ள என் கிராண்ட் ஃபாதர் இருக்காரு. அவர் ஒத்துக்கிட்டாதான் இந்த கல்யாணம். பிறகு என்ன பேசலாம்? அவர் கண்டவங்க கிட்ட எல்லாம் பேச மாட்டாரு. அவர் முன்னாடி யாரும் நிக்க மாட்டாங்க. முட்டி போட்டு உட்கார்ந்து தான் பேசுவாங்க. நீங்களும் முட்டி போட்டு உட்கார்ந்து பேசுங்க. எழுந்து விசில் அடிங்க. பதிலுக்கு அவர் மேல இருந்து விசில் அடிச்சாதான் இந்த கல்யாணமே நடக்கும். இல்லன்னா I can't help it. பெரியவங்க, உங்க முகம் பார்த்து பேசுற பாக்கியம் கிடைக்கலனாலும்
உங்களோட பேசுற அதிர்ஷ்டம் கிடைச்சதே, சந்தோஷம். என் பெண்ணை உங்க பேரனுக்கு கல்யாணம் செய்யறதுக்கு அனுமதிக்கணும்னு கோரிக்கை வைக்கிறேன். விசில் வராது. பணத்தால எதை வேணாலும் சாதிக்கலாம். நீங்க விசில் மட்டும் வராது. பணத்தால ஆக முடியாத காரியங்களும் இருக்குன்னு நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பதிலா நான் விசில் அடிக்கிறேன். பேசி முடிச்சதும் விசில் அடிக்கலன்னா எங்க தாத்தாவுக்கு கோவம் வந்துடும். ஒத்துக்கிறேன். திருமணத்துக்கு வந்த பெரியவர்களே, உங்க கையில இருக்கிற அட்சதையை வீணாக்காதீங்க, அப்படியே வச்சிருங்க. புரோகிதரே, மந்திரத்தை நிறுத்துங்க. இது வரைக்கும் நடந்த சடங்குகள் எல்லாம் போதும். மிச்ச சடங்குகளை நடத்த வேண்டிய இடம் வேற இடம். முதல் வரிசையில உட்கார வேண்டிய பெரியவங்க வேறவங்க. என்ன மாப்பிள்ளை இதெல்லாம் என்னென்னமோ பேசுறீங்களே? வாட் ஹேப்பன்? ஆமா மாமா, சடங்கு தான் இங்க. தாலி கட்டுறது மட்டும் தாமரை குளத்துல. தாமரை குளமா? அந்த ஊருக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? உங்க பெரியவங்க யாரும் அந்த ஊர்ல இருக்கிறதா எனக்கு எப்பவும் சொல்லலையே. ஏன் இல்ல, அந்த ஊர் பெரியவங்க தான் இங்கேயும் இருக்காங்க. தாத்தா வா வா தாத்தா. இவர் இங்கேயே இருக்காரு, உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியாம போயிடுமா என்ன? இவரை பேஷா தெரியும். எப்படி தெரியும்? இவர்தான் என் தாத்தா. எப்படி? நான் தான் இவருக்கு பேரன். அன்னைக்கு அந்த பட்டிக்காட்டுல 10 பேர் முன்னால் சீனு கார் துப்புற இந்த ராஜையா பட்டணத்தை அரிதாரத்தை பூசிக்கிட்டு இவ்வளவு பெரிய மனுஷனா மாறி போயிட்டான்னு ஆச்சரியப்படுறீங்களா? இப்பவாவது தெரிஞ்சுக்குங்க, வெத்து வேஷத்துல வாழறவங்க நீங்க, ரத்த பாசத்துல வாழறவங்க நாங்க. ரூபா, அன்னைக்கு நீ எங்களை அவமதிச்ச. இன்னைக்கு நான் நினைச்சா உன்னை என்ன வேணாலும் செய்யலாம். அன்னைக்கு என்ன நீ சீனிட்டாலும் நான் ஆம்பளை. இன்னைக்கு நான் உன்னை தூக்கி எறிஞ்சிட்டா எத்தனை கோடி இருந்தாலும் நீ பொம்பளை. அதை மட்டும் மறந்துடாத. என்ன இது நாடகம்? என்ன இது மோசம்? நாடகங்களும் மோசங்களும் உங்க சொத்து, அது எங்களுக்கு தெரியாது. ரூபா, இப்பவாவது பணம் பெருசா குணம் பெருசான்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க எல்லாம் எங்க ஊருக்கு வந்தா எங்க அப்பா அம்மா முன்னால ஊர் ஜனங்களுக்கு முன்னால தாலி கட்டுறேன். ஏய் ராஜையா. தாத்தா நீ சுமார். ரூபா, இத்தனை பேருக்கு மத்தியில ஓ முடிவை ஓங்கிட்டயே விட்டுட்டு போறேன். ஏன் ரத்தத்தால நினைச்சு வச்சிருக்கிற இந்த தாலியோட தான் நீ எங்க ஊருக்கு வரணும். நம்ம கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா இந்த தாலியை கட்டி தான் நடக்கணும். இந்த தாலியை நீ நழுவ விட்ட, நீ என்னையே நழுவ விட்டன்னு அர்த்தம். ஞாபகம் வச்சுக்க. என்னடா அது? என்னடா அயோக்கியத்தனம்? இவ்வளவு பெரிய சபையில கல்யாணத்தை நிறுத்திட்டா? அப்படி நாம திட்டமிடவே இல்லையே. நீங்க யாரும் பேசாதீங்க, இது என் சொந்த முடிவு. வாயமுடுறா மடையா. 4 கலர் சட்டையை மாட்டிக்கிட்டு சொந்த முடிவு எடுக்கிற அளவுக்கு வந்துட்டியா? ஒரு பொம்பளைய 10 பேருக்கு மத்தியில இப்படி பண்ணிட்டு அவ கதி என்ன ஆகும்? அதோ கதைதான் பாவம். பாத்தீங்களா நீங்க போட்ட திட்டம் எது வரைக்கும் வந்திருக்குன்னு? பாருங்க, யாரும் இந்த விஷயத்துல தலையிடாதீங்க. அவ கொட்டத்தனை அடக்கணும்.
அன்னைக்கு அந்த பொண்ணு செஞ்ச கொடுமையை விட நீ செஞ்சது எந்த வகையில குறைச்சிடுறா? எனக்கு தெரியும், நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம். என்னடா தெரிஞ்சுக்கிட்ட? தாத்தா, எனக்கு தெரியும், வரம்பு மீறி பணம் மரியாதை போயிடும். நான் எப்பவும் உன் பின்னாடிதான் நடந்து வந்தேன். உன் பேச்சுதான் எனக்கு வேதம். நான் என்ன செஞ்சாலும் என் தாத்தா தலை நிமிர்ந்து நிக்கத்தான் செஞ்சேன். இவ்வளவு செஞ்சா நீ என்ன அடிச்சிட்ட. அந்த பொண்ணை நான் விரும்புறேன், இப்பவும் விரும்பிக்கிட்டு இருக்கேன். உனக்கு அப்புறம் இந்த உலகத்துல நான் பிரியப்படுற ஜீவன் ரூபாதான். நான் செஞ்ச முயற்சி அந்த பொண்ணு என்னை விரும்பி ஏத்துக்கத்தானே தவிர பலவந்தமா தலைக்குனிய வைக்கிறதுக்குல. நீங்க எல்லாரும் அவ என்ன விரும்புறதா நினைச்சீங்க, சந்தோஷப்பட்டீங்க. ஆனா ஒண்ணு மட்டும் மறந்து போயிட்டீங்க. அவ விரும்பினது இந்த பொய்யான மனுஷனத்தான், உன் பேரன் இல்ல தாத்தா. அதனாலதான் தாலி கட்ட மனசு வரல. என்ன எனக்காகவே ஒத்துக்கணுங்கிற முடிவை நான் அவகிட்டயே விட்டுட்டேன். தாலி கட்டினதுக்கு அப்புறம் நிஜம் தெரிஞ்சா விருப்பம் இல்லாத எந்த பொண்ணும் அவமானம் தாங்காம தூக்குல தூங்குவா. தலையை குனிய வச்சு தாலி கட்ட நினைச்சன தவிர அவ தலையை வாங்கி தாலி கட்ட நினைக்கல. தாத்தா, அவ மனசு மாதிரி இந்த ஊருக்கு வந்தா இந்த கல்யாணம் நடக்கும். இல்லன்னா எனக்கு கல்யாணமே வேண்டாம். நான் செத்து போனாலும் பரவாயில்ல, ஆனா என் தாத்தாவுக்கு மட்டும் கெட்ட பேர் வரக்கூடாது. இப்ப சொல்லு தாத்தா, நான் செஞ்சது தப்பா? மேல தப்பு என்னடா? அந்த பொண்ணை பத்தி இந்த பெரியவங்க ஆலோசிக்க முடியாத அளவுக்கு நீ ஆலோசிச்சிருக்க. ஒன்ன வேண்டாங்கிறது அவளுக்கு துரதிருஷ்டம். கருப்பையா, ஏன்டா வண்டி எடுத்துட்டு போறீங்க? நிறுத்துங்க, நிறுத்துங்க. கருப்பையா, இதெல்லாம் அந்த ஊர் பஞ்சாயத்து தரப்புறையும் இந்த ஊர் பஞ்சாயத்து தரப்புறையும் சொல்றேன். இந்த ரெண்டு ஊரும் பிரிஞ்சதுக்கு காரணமே நீயும் உங்க அப்பனும் உன் பிள்ளையும் தான். இந்த ரெண்டு ஊருக்கு ஏற்பட்ட நஷ்டத்துக்கு ஈடா உன் வீட்டையும் உன் வயலையும் நாங்க பறிமுதல் பண்ணிக்கிறோம். நீ எந்த கோர்ட்ல போய் ஒப்பாரி வைக்கணுமோ வச்சுக்கோ. எனக்கு யாரும் இல்லைன்னு தான் அநியாயத்தில் இறங்கிட்ட. எங்க வீட்டை பறிமுதல் பண்றது நீ. அங்க அரசாங்கத்தை ஆளுங்க, எப்ப வேணாலும் வருவோம், எது தேவையோ எடுத்துக்குவோம். அதை தடுக்க நீ யாரு? இது ஊரியா, காடு இல்ல. உங்களை விட கொள்ளக்காரங்க எவ்வளவு தேவையில்லையா, எவ்வளவு தேவையில்ல சொல்லல. என்னைய சொல்றது? நீ பண்ற அநியாயத்தை யாரும் சகிக்க முடியாது. இந்த உன் மகனும் உன் அப்பனும் வந்து துணைக்கு வருவாங்க நினைக்கிறியா? அவங்க இன்னுமா இருக்காங்க? எப்பவோ செத்த புத கோயில புல்லு முளைச்சு போச்சுடா. அந்த ஊருக்கு இந்த ஊருக்கு மத்தியில உட்கார்ந்து அவங்க ரெண்டு பேருக்கு கரமாதி பண்ணிடு. எல்லா செலவையும் நான் ஏத்துக்கிறேன். என்னடா நீ ஏத்துக்கிறது? அந்த கிழவனுக்கு அந்த பயிருக்கும் கரமாதி செலவு. நாங்க ஊரை விட்டு போயிட்டா நீ இந்த ஊருக்கே பெரிய ஆளாயிட்டியா? திருஷ்டி பொம்மைக்கே திருஷ்டி பொம்மையா இருக்கிற திருட்டு பயல, வேலை வெட்டி இல்லாம வீட்டுல உட்கார்ந்து இருக்கிற வெட்டி பயல, பழைய சோத்தை திருடி 10 பைசா குடிக்கிற பரதேசி பயல, எச்ச பீடி பொறுக்கி குடிக்கிற எச்சக்கல நாய. ஒன்னு திட்டி ரொம்ப நாளாச்சுடா. திட்டினது போதுமா, இன்னும் வேணுமா? சொல்லல. என்னடா சொல்றது? மொத்தமா சாமான எல்லாம் எங்க எடுத்தீங்களா அங்கே வைக்க சொல்ல சொல்லு. ஆடே சாமான்கள் எடுத்து உள்ள வைக்கிறா. வாயை திறந்தா வாயில குத்துவாத, வயிற்றுக்குள்ள போய் வேற வழியா பொத்துக்கிட்டு வெளியே வந்துடும். ஏய், என் மகன் ரொம்ப வேதனைப்பட்டு போயிட்டான்டா. அவன் கால்ல போய் விழுடா, விழுடா. பெரிய பண்ண என்ன இந்த ஊர்ல கொண்டுடாதீங்க. ஏன்னா ஒரு பயம் என் படம் தூக்க வரமாட்டான். என்னடா உன்னை சும்மா விட்டுருவோமா என்ன? ஒரு 1000 அறை கொடுக்கணுமா, ஒரு 100 செருப்படி கொடுக்கணுமா, இல்ல உன் வேட்டியை அவுத்து விட்டு ஓட விட்டமா? கருத்த பயல, கோமணத்தை முண்டாசா கட்டிக்கிற கோமாளி பேர ஊரை விட்டு ஓடுறான். சொல்லல. என்னடா அப்படி மலைச்சு போய் நிக்கிற? நாங்க இன்னும் உயிரோட தான் இருக்கோம். ஒன்னும் கவலைப்படாத. இன்னும் உங்க ஆத்தா மாதிரியே இருக்கியடா. மருமகள, சொல்ல வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. உள்ளவா வாடா. நீங்க கோயிலுக்கு வந்திருக்கீங்களா? இழந்தது ஏதாவது கிடைக்கணுங்கிறதுக்காகவா இல்ல கிடைச்சதை இழக்கிறதுக்காகவா?
அதனமா அப்படி பாக்குறீங்க? பைத்தியக்காரத்தனமா கால்ல விழுறாங்களேன்னா என்ன வழக்கமா திட்டுற மாதிரி அவங்களை திட்டாதீங்கம்மா. வயசுல மூத்தவங்களுக்கு வணக்கம் சொல்றது, மஞ்சள் குங்குமம் பல்லாண்டு வாழணுங்கிறதுக்கு, கட்டின தாலி கெட்டியா இருக்கணுங்கிறதுக்கு ஒரு பொண்ணுக்கு அதை விட வேற என்னமா தேவை? எனக்கு வராம போன என் அதிர்ஷ்டமும் என் தாலியும் எனக்கு வந்துட்டா போதும். அது தவிர வேற எனக்கு எதுவும் வேண்டாம். பைத்தியக்காரி, நீ இப்படி மாறணும்னு தான் இந்த நாடகம் ஆடணும்மா. அந்த தாலியை நான் தான் ஒளிச்சு வச்சேன். வாழ்க்கையோட மதிப்பு அதை இழக்கிற நேரத்துல தான் நல்லா தெரியும். அப்பா, இப்பதான் நான் நினைச்சதெல்லாம் கை கூட்டிட்டு ஆனந்தம் வந்திருக்கு. எல்லா தகராறும் தீர்ந்து போச்சு. பாருங்கம்மா, இவங்க அப்பாவை கல்யாணத்தை செஞ்சு வைக்க மாட்டாரு. நீங்களே இதுக்கு பொறுப்பெடுத்து இந்த சுபகாரத்தை செஞ்சு வைக்கிறேன்னு சொன்னா நானும் மாமாவும் போய் அந்த தாத்தாவின் பேரனையும் சம்மதிக்க வச்சிடறோம். இப்ப நாம யாருகிட்ட சொன்னாலும் லாபம் இல்ல, எல்லாம் நம்ம கையை விட்டு போயிடுச்சு. என்னங்க, என்ன நடந்தது? என்ன நடந்ததுன்னு கேக்குறீங்களா? அந்த கேட்டு சுப்பையா அந்த திருட்டு ராஜாவுக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு செஞ்சிட்டார். நாளைக்கு சாயங்காலம் தாமரை குளத்துல கல்யாணம், நீங்க எல்லாம் வந்து சாப்பிட்டு போனீங்கன்னா சந்தோஷம்னு சொல்ல சொன்னார். என்னங்க இது, நீங்களாவது தடுத்து நிறுத்த கூடாது? இனிமே எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு போய் பார்க்க சொல்றேன்? தலைக்கு மேல வெள்ளம் போன பிறகு தாகமா இருக்குன்னு சொல்றதுல நியாயம் இருக்கா, அர்த்தம் இருக்கான்னு கேக்குறேன். ரூபா, நீ ஒண்ணும் வருத்தப்படாத. இப்போ ஒண்ணும் குடிமுறை போயிடல. எதா இருந்தாலும் முடிவு உங்கல தான் இருக்கு. எங்க போற? நீங்க விரும்பாத இடத்துக்கு, நான் விரும்புற இடத்துக்கு. போக கூடாது. அவ்வளவு கதிகட்டு இருக்குமா? நாளைக்கு சூரிய உதயத்துக்குள்ள உன்னை வேற கல்யாணம் செஞ்சு வைக்கிறேன். வேற மாப்பிள்ளையா? கல்யாணத்துக்கு அப்புறம் மாப்பிள்ளை பிடிக்கலன்னா அவனை கொன்னிட்டு இன்னொரு கோடி செலவு பண்ணி மறுபடியும் ஒரு கல்யாணம் செய்வீங்கல்ல? மரபுகளே மறந்து போற உங்களுக்கு சம்பிரதாயத்தோட மதிப்பு எங்க தெரியும்? வாய மூடு. நீ போக கூடாது, அவ்வளவுதான். டாடி, எனக்கு நல்லது செய்ய நினைச்ச மனுஷனையே சுட்டு பொசுக்க கூட துணிச்சவனா? உங்களை போல அப்பாவை தூக்கி எறிஞ்சு போறதுல எனக்கு பெரிய சிரமம் இல்ல. மரியாதையா வழிவிடுங்க, என்ன தடுக்காதீங்க. வாங்க வாங்க. மணமேடைக்கு இவ போறதுக்கு முன்னால மணமகனையே தீத்து கட்டிட்டா. வந்துட்டியா? கல்யாணம் பண்றதா சொல்லி மோசம் பண்ணாலும் என் பேருடைய கல்யாணத்துக்காக வந்துட்டியல்ல. உறவுக்காரங்களுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். வரவேண்டிய முதல் உறவுக்காரி நீதானே. வா. என் தவறு என்னங்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நாம தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள நமக்கு தெரியாமலே எத்தனையோ நடந்து போகுது. இப்ப என்ன செய்ய சொல்றீங்க? வந்தவ எப்படியோ வந்துட்ட. அந்த தம்பதிகளுக்கு நாலு அட்சதை போட்டுட்டு போ. நீ என்னதான் குமரி அழுதாலும் என் கையில இப்ப எதுவும் இல்லம்மா. எல்லாம் முடிஞ்சு போச்சு. பிள்ளைங்க தப்பு செய்யறப்போ பெரியவங்க புத்தி சொல்லணும். பெரியவங்களே தப்பு செஞ்சா பிள்ளைங்க என்ன செய்யறது? பெரியவங்க மனசுங்கிறது ஆடி காத்துல பறக்கிற எச்சல இல்ல, நிறைய பரிமாறின தலவாழையில. சின்னவங்க பண்ற நல்லது கிட்டதை அது எப்பவும் பார்த்துக்கிட்டே இருக்கும். நான் நடக்க போற கல்யாணத்தை நிறுத்த வரல. என் வாழ்க்கைக்கு பதில் சொல்லுங்க. உங்ககிட்ட வாதாட கூட நான் வரல. உங்க வார்த்தை நிலைநாட்டத்தை நான் வந்திருக்கேன். எனக்கு ஒரு அறுவடை கொடுங்க. அறுவடா? எதுக்கு? உங்க வயல என் கையால அறுவடை பண்ண வைக்கிறேன்னு சொன்னீங்க. பந்தயத்துல நீங்க ஜெயிச்சிட்டீங்க. வயல்ல நான் இறங்குறேன். நான் வயல அறுவடை பண்ண வைக்கிறேன்னு சொன்னது கணபதியோட மகளே இல்ல, என் பேரனுடைய பொண்டாட்டிய. கல்யாணத்துக்கு அப்புறம் மஞ்ச கைத்தோட அறுவடை பண்ணலாம். போய் அலங்காரம் பண்ணிக்க. நானா? கல்யாணம் பொண்ணு இல்லாம கல்யாணம் எப்படி நடக்கும்? வாமா வா, பொண்ணத்தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். என்னம்மா மருமகளே, எங்களுக்கெல்லாம் முன்னாடியே வந்துடுதுன்னு நினைச்சோம். லேட் ஆயிடுச்சு. கோயில இருந்து வர லேட் ஆயிடுச்சு. பைத்தியக்காரி, இது சுப்பையா கிழவன் பேரம் பக்கத்துல இன்னொரு பொண்ணு மணமகளா உட்கார்ந்துருவாளா? நீயாவே வரணுங்கிறதுக்காக நாங்கெல்லாம் சேர்ந்து நாடகம் ஆண்டோம். சுப்பையா கிளம்பினாரு, தூள் கிளப்பிட்டி. என்னடாச்சு? ராஜையா வாழவனம் வெட்டுறதுக்காக தேவிகுளம் போயிருக்கா. நம்ம ஆளுங்க துணை இல்லாம கருப்பையா ஆளுங்க அவன் அடிக்கிறதுக்காக ஓடக்குள்ள ஒளிஞ்சிருக்காங்க. வாங்க.
சொல்லல. Shut up. அம்மா ரூபா, அம்மா. உங்க ரத்தத்தை நினைச்சு எங்க வீட்டுல நீங்க கட்டின திருமங்கல்யத்தை ஏன் ரத்தத்தை நினைச்சு இன்னைக்கு உங்ககிட்ட கொடுக்கற முடிவு எதுவா இருந்தாலும் எனக்கு ஆட்சேபனை இல்ல. முடிவாவது கிடையாது ஒண்ணும் கிடையாது. என்னைக்கு மானம் கலந்து போச்சு அதுவே திருமணம். எங்க நல்லது நடக்குதோ அதான் கல்யாணம். இப்ப அது இங்க நடக்க போகுது. எவன் குறுக்க வராங்கிறத நான் பாக்குறேன். ஏய் போய் உட்கார். உட்காரா, நீங்களா உட்காருங்க. ஐயர வாங்க, நாளகார வாங்க, உட்காருங்க. எங்கடா ஆலமரம்? சுப்பையா தாத்தா இந்த கல்யாண வைபவத்தை நம்ம 2 ஊருக்கு மத்தியிலே ஏற்பாடு செய்துட்டாரு. வாசிங்க, பாத்துட்டு இருக்கீங்களே. மாமா, எனக்கு இப்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அங்க அறுவடை பண்ணிட்டு இருக்க பொண்ண பாரியா. இந்த அழகு அமெரிக்காவில வருமா ஆப்பிரிக்காவில வருமா? நமக்கு நம்ம பொண்ணும் பெருசு, நம்ம மண்ணும் பெருசியா. நிஜம்தான் மாமா. என்ன சொல்றேன்னா, நீ எதுவும் பேசப்படாது. உன்னை விட அதிகமா விளைய வச்சிருக்கான் பார். என் மேல கிராமத்து ராஜாவை அறுவடை பண்ணிட்டு இருக்கான் பார். என் வயித்துல வருது என்னோட நீ போட்டி போட்டு இல்லடா. அது இல்லப்பா. ஒண்ணும் பேசப்பட குத் 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 குத். அடிக்காதீங்க, அம்மா பக்கத்துல இருக்காங்க. இருந்தா என்ன? அது இல்லப்பா, இவ்வளவு செஞ்சிருக்கீங்களே திருஷ்டிப்பட்டு போயிடுமே. அதுக்கு தாண்டா தேசி பொம்மை காட்டி வச்சுட்டேன். இல்ல தாத்தா, அறுவடை எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி என்ன செய்யறது? உழுதுறா அப்படின்னா நான் சொல்ல மாட்டேன். சொல்லு தாத்தா, நான் சொல்லு சொல்ல தாத்தா, மாட்டேன். சொல்லு நான் தாத்தா, சொல்ல மாட்டேன். உனக்கு சொல்லு தெரியாதா? தாத்தா, போடா. சொல்லு.